1ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மழைப்பொழிவு சென்னையில் வந்து நிற்கும். திங்கட்கிழமை மதியம் சென்னையில இருந்து அது விடைபெற்றுரும். ஆந்திர மழை வந்து 1ஆம் தேதி இரவு வரை இருக்கும். மீண்டும் வங்கக்கடல 2ஆம் தேதி போய் இறங்கி மீண்டும் தீவிரமடைந்து அப்படியே மீண்டும் ஒரு காற்று சுழற்சியா இருந்து கொண்டே இருக்கும். ஓகே சார். இன்னொன்று செல்வகுமார் சார், இந்த டிட்வா புயலானது ஒரு தீவிரமான புயலாக இல்லாமல், அது ஒரு புயலை ஒட்டிய ஒரு புயலாக, பெரிய அளவு தீவிர புயலாக இல்லாமல் இருக்கிறது என்று கூறினீர்கள். ஒன்று. இன்னொன்று, இது இந்த இலங்கையில் வந்து கரையிலும் இருக்கிறது, கடலிலும் இருக்கிறது. இதனால் இதனுடைய தன்மைகளில் மாற்றம் ஏற்படுவதற்கு ஏற்பட்டிருக்குதா, அல்லது அது ஏற்படுமா ஏற்படாமல் இருக்குமா சார்? கடலிலும் கரையிலும், ஏன்னா முதல்ல கடல்ல இருந்து கொஞ்சம் கரைக்கு போய் இலங்கைக்குள்ள போனது, மீண்டும் இப்ப கடலுக்குள்ள வருது. இதனால அந்த மாற்றம் எதுவும் ஏற்படுமா சார்? அதுல அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், உலக வெப்பமயமாதனால ஏற்பட்ட பிரச்சனை. இதுவரைக்கும் மலாக்கா தீபகற்பத்துல புயலே உருவானது கிடையாது. அங்கிருந்து அந்தமான் வந்துடும். சரி, நாம அந்த நிகழ்வையும் திரும்பி போயிருச்சு. அது போய் தாய்லாந்து போயிட்டு மீண்டும் திரும்பறதுக்கு போயிடுச்சு. அதே போலதான் இலங்கையிலையும் இதுவரை வரலாறு கண்டிருக்க மாட்டீங்கன்னா அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா இந்த மாதிரி நிலத்துல ஒரு புயல் இருந்ததே கிடையாது, இவ்வளவு நாள் கணக்குல பயணித்தது கிடையாது, இப்படி உயிர் பெற்றதே கிடையாது. எல்லா நிகழ்வும் தரையேறியதும் செயலிழந்துதான் பார்த்திருக்கோம். இப்படி புயல் ஒன்று தரையில் இருக்குன்னா இது முதல் முறைதான். அங்கிருந்து பேசுபவர்கள் எல்லாமே சொல்றாங்க, இது வயதானவர்கள் கூட சொல்றாங்க, நிலத்துல புயல் இவ்வளவு நாள் இருந்து பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. ஆகவே இதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, கடல் வந்து அங்க இருக்கக்கூடிய நீரோட்டத்துல ஒரு பம்பரம் சுற்றிவிடப்பட்டது. சுற்றிவிடப்பட்ட பம்பரம் சுழண்டு கொண்டே இருக்கு. சுற்றுப்புறம் கடல் இருக்கிற காரணத்தினால நிறைய காற்று குவிதல் இருக்கு. அதனால தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால இனிமேல் படிப்படியாக அது செயலிழக்கத்தான் செய்யும். இனிமேல் சுற்றிவிடப்பட்ட பம்பரம் ரொம்ப நேரம் சுத்தாது. இனிமேல் அப்படியே வரும்பொழுது கொஞ்சம் செயலிழந்து விடும். ஏன்னா இந்திய நிலப்பகுதியோட அடர்மிகு ஊடகம், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய திக்னஸ், அதாவது வெப்பமான காற்றுன்னா வேகமா பயணிக்கும். இது வந்து அடர்மிகுந்த ஊடகமா இருக்கு, குளிர்காற்றா இருக்கிறதுனால இதுல போராடி அப்படியே கடலுக்குள்ளேயே போராடிதான் அது மரக்காணம் நோக்கி போக போகுது. இப்போ சென்னைக்கு மழை, இப்போ இந்த புயல் சென்னைக்கு சொல்லுங்க சென்னைக்கு இது மழை பொழிவை முன்கூட்டியே கொடுக்கறதுனால அங்க உள்ள வெப்பம் குறைகிற காரணத்தினால அங்க போய் தரையிறது, அங்க வெப்பம் அடைகிற காரணத்தினால. இப்ப நாளைக்கு மழைப்பொழிவு தொடங்கி 30ஆம் தேதி அங்க கரையை கடப்பதற்கான காரணம் என்னன்னா, முன்கூட்டியே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமான அமைப்பு ஏற்படுத்தி அங்க குளிர் குறைந்து அடர்மிகு ஊடகம் என்பது வெப்பம் அடைந்து ஈஸியா நுழைஞ்சது வெல்மார்க் லோ பிரஷரா. அது இங்க நுழைய முடியாது, டெல்டாவிலையோ வேற எங்கேயும். அதான். ஓகே.